யூடியூப் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான தயிர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி தயிர் குழம்பு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம மாங்காய் ரெடி பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே அழகாக வந்துருக்கு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கையாக வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாங்காய் மேலே இருக்கிற எண்ணெயை கூட மேலே ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட சூப்பரான தயிர் குழம்பு மாங்காய் ஊறுகாயும் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தயிர் தான் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் தயிர் கட் பண்ணி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சேர்த்துட்டேன். தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். தண்ணி விடாதீங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்துருக்க பாருங்கள். வெண்ணெய் மாதிரி வருது பாருங்கள். 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்தாச்சு. நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 6 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சுடுத்து. இங்கே பாருங்கள், வெங்காயம் 1 நல்ல பெரிய சைஸு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம். இது பாருங்கள், கடலைப்பருப்பு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் மஞ்சள்தூள் சேர்த்தாச்சு. கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா சிவந்து வதங்கியிருக்க பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை அப்படியே சேர்த்துருங்க. டீ சிம்மில் தான் இருக்குது. நம்ம கலந்து விடுங்க. அந்த பாத்திரத்துலேயும் நம்ம இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். எடுத்ததே 1/2 டம்ளரு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை கலந்து அதில் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், தூள் உப்பு. சூப்பரான ஒரு தயிர் குழம்பு ரெடி. தண்ணி அதிகமாக விடக்கூடாது, திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தயிர் மோரெல்லாம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு இலை மட்டும் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை அப்படியே சேர்த்துங்க. பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. நல்லா சூடாக சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தயிர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான தயிர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு மல்லித்தொழில் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். அப்படியே சாதத்து கூடையும் நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
பாருங்கள் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தனியா 3 டீஸ்பூன். இங்கே பாருங்கள் ஒரு 3 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய். சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்க வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் தேங்காய் கொப்பரை அரை மூடிக்கு பாதி சைஸில் எடுத்துருக்கேன். பச்சை தேங்காய் இருந்தால் திருகுனத்தை எடுத்துக்கோங்க. மிளகாவெல்லாம் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர் மாறிடும். நம்ம எதில் ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா வதக்கிடுங்க. கொப்பரை தேங்காய் தான் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள் நல்லா செவக்க வதக்கியாச்சு. நல்லா ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் சூடு ஆறிடுது. அப்படியே எடுத்து ஜாரில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாமே சேர்த்துட்டேன். கல் உப்பு, துவையல் தான் அரைக்க போகிறோம். கொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொரப்பாக இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொரப்பாக இருக்க பாருங்கள். கொஞ்சமாக ரொம்ப தண்ணி விட்டுடக்கூடாது. நம்ம துவையல் எப்படி ரெடி பண்ணுவோமோ திக்காக அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் கொஞ்சமாக, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். திறந்த உடனே நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம வறுத்து அதே வானல்லையே நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லா ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 4-5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிடுது. அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வர மாதிரி சொல்லிட்டு நம்ம அரைச்சிருக்கிற துவையில் அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் அப்படியே கொண்டு வந்து அதில் சேர்த்துருங்க. நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்டிலே அது நல்லா வதங்கிடும். எவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், துவையல் ரெடி. இங்கே பாருங்கள் மல்லி துவையல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு மல்லி துவையல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கரம் மசாலா பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கரம் மசாலா பொடி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே சூப்பராக சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டால் 6 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா பொடி மணமாக வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கேன். 6 மாதத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன். 100 கிராமு மல்லி. சிம்மில் தான் வச்சுருக்க தீ. நல்லா பொன்னிறமாக செவக்க வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டு இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள் ஒரு 10-12 மிளகாய், வரமிளகாய் நல்லா வறுபட்டு அப்படியே மாற்றிடலாம். ஏற்கனவே மல்லி வறுத்து போட்டிருக்கேன். அது கூடவே மிளகாவும் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள் சோம்பு 50 கிராமு, 2 டீஸ்பூன் எள்ளு, மிளகு ஒரு 3 டீஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், சீரகம் 4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுடும். இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டு அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் பட்டை ஒரு 7-8 எடுத்துருக்கேன். கிராம்பு 10-12 இருக்குது. மராட்டி முக்கு 6 பீஸு. இங்கே பாருங்கள் ஸ்டாரு 2. ஒரு 3 நிமிஷம் எல்லாமே சிம்மில் தான் வறுக்கணும். இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டு
அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடலாம். 1 டீஸ்பூன் மட்டும் பச்சரிசி நல்லா ஒரு 3 நிமிஷம் பொரியட்டும். பாருங்கள் சூப்பராக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள் பட்டை கிராம்பும் மாற்றிட்டேன். பாருங்கள் கல்பாசி கொஞ்சமாக 2 பீஸ், ஜாபத்ரி ஒரு 2 பீஸ். இது சும்மா அந்த சூட்லேயே போதும், ரொம்ப வறுப்படக்கூடாது. சூட்லேயே அப்படியே மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள் மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள் ரோஜாப்பூ காய வச்சது, இதை சுத்தம் பண்ணிடணும். இது காம்பெல்லாம் இருக்கும், இது தனியாக எடுத்துகிட்டு வறுத்துட்டு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ரோஜாப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள் ஒரு 5-6 மட்டும் புதினா. பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இதுவும் பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் புதினாவும் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள் 1 டீஸ்பூன் மட்டும் கல் உப்பு. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே கொஞ்சம் இங்கே பாருங்கள் உப்பையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். அரைக்கும் போது சேர்த்தா போதும், தனி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த வானல்லையே அந்த சூடே போதும். 7 ஏலக்காய் நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்த்து அரைக்க போகிறோம், அது கூட சேர்க்க வேண்டாம். இந்த வானல்லே அப்படியே இருக்கட்டும். இந்த சூட்லேயே கொஞ்சம் ரொம்ப கலர் மாறிட போது உடனே எடுத்துருங்க. அப்படியே எடுத்துருங்க. கல் உப்பு தனியாக வச்சுருக்கேன், ஏலக்காவும் தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் நீக்கிடுங்க. இங்கே பாருங்கள் இதை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டை கிராம்பு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்குவோம். இங்கே பாருங்கள் ரோஜா பூவில் காஞ்ச இதழ் மட்டும் எடுத்துக்கணும், இதெல்லாம் நீக்கிடுங்க. இந்த சுத்தம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுது. நம்ம இப்போ ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பட்டையெல்லாம் வந்து சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் அப்படியே சேர்த்துடுங்க. சின்ன ஜாராக இருக்குது, நான் 2 பேட்ச்சு 3 பேட்சாக அரைச்சிக்கிறேன். நல்லா பொடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், குறப்பாமல் இல்லாமல் நல்லா நைஸாகவே பொடிச்சிடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கேன். இந்த டைமில் வந்து ஏலக்காவை வந்து அப்படியே சேர்த்துருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையும் சேர்த்துருங்க, கல் உப்பு. இங்கே பாருங்கள் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் மஞ்சத்தூள் எடுக்கிறேன் இல்லைங்க, அந்த ஸ்பூனாலே எடுத்துருக்கேன். அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கட்டும். இதுவும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன். நல்ல மணமும் வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மீதி இருக்கிறதையும் சேர்த்து அரைச்சி ஒன்று சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் இன்னொரு பேட்ச் அரைக்கிறதுக்கு சேர்த்துட்டேன். பிரியாணி இலை ஒரு 4 சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வறுக்க தேவையில்லை, வாசனை போயிடும், அதனால் இப்படியே அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் 2வது பேட்ச் அரைச்சிட்டேன். இதுவும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சூப்பரான கரம் மசாலா பொடி. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் சூப்பராக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் பிரியாணி, சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே இந்த கரம் மசாலா சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். பொரியலுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பரான கரம் மசாலா பொடி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வேறு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.